மோடியுடைய இந்த இன்டர்வியூ கிளிப்பிங்க நீங்க அவசியம் பார்க்கணும். ஏன்னா, கோத்ரா கலவரம் நடந்த புதிதில் பிபிசியால் எடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூ இது. இந்த இன்டர்வியூல நேரடியாக அந்த நெறியாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாம, எப்படி எதிர்க்கட்சிகளின் சதி அப்படின்னு பிரச்சனைய திசை திருப்ப முயற்சி பண்றார் மோடி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். ஆனா, இந்த இன்டர்வியூடைய ஹைலைட் என்னன்னா, கடைசியில அந்த நெறியாளர் கேட்கறாங்க. இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்த வேற மாரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். தவறு செஞ்சுட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னு கேட்டதுக்கு, மோடி சொன்ன அந்த முக்கியமான பதில், ஆமா, நான் தவறு செஞ்சுட்டேன். மீடியாவ நான் சரியா ஹேண்டில் பண்ணல. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதன் படிப்பினை காரணமாகத்தான் 2014ல மோடி பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மீடியாவையும் தூக்கி பாக்கெட்குள்ள போட்டுக்கிட்டு பாஜகவுடைய ஏவல் நாய்களாக செயல்பட வைத்திருக்கிறார்கள். இப்ப புரியுதா? செய்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட மோடி அதுக்கப்புறம் 11 வருஷமா ஏன் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட நடத்துறது இல்லன்னு?